மார்னிங் சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் அலகு 1 4வது பாடம், இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துகள். இந்த இயக்க அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் சாப்டர்ஸில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம இது ஒரு சாப்டராக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இயக்க அமைப்பு இது என்ன, இதனுடைய தன்மைகள் என்ன, இது எதற்காக பயன்படுகிறது, என்னுடைய முக்கிய காரணிகள், அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னு சொன்னோன்னா சிறப்பியல்பு, என்னுடைய எல்லாவற்றையும் நம்ம இந்த ஒரு சாப்டரில் முடிச்சிடலாம். வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஓகேயாம்மா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே நிறைய படங்களாக அப்படி போட்டு வச்சுருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நிறையா குட்டி குட்டி சின்ன சின்ன பிக்சர்ஸ் இருக்குதுல்ல, ஐகான்ஸ், அந்த படக்கூறுகளை பார்த்து வச்சுக்கோங்க. அதை பற்றி விளக்கமாக பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ இயக்க அமைப்புனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ளணும். இயக்க அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது பயனருக்கும் கணிப்பொறிக்கும் இடைமுகமாக செயல்படும் ஒரு அமைப்பு மென்பொருள். ஓகேயா? அப்போ அமைப்பு மென்பொருள்னால் என்னன்னு முதல்ல படிப்போம். மென்பொருள்னால் என்ன, இந்த மென்பொருள்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சால் தானே இது இயக்க அமைப்பை பற்றி தெரியும். ஓகே, மென்பொருள்னால் என்ன அப்படின்னு சொன்னால், கணிப்பொறியில் நம்ம ஒரு பணி செய்கிறோம். எந்த ஒரு பணியை செய்வதற்கு ஒரு கட்டளையின் தொகுப்பு, ஒரு இதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு பேர் தான் மென்பொருள். இந்த மென்பொருள் அடிப்படை வன்பொருளுடன் செயல்பட்டு தேவையான வெளியீடுகளை தருகின்றது. மென்பொருள் 2 வகைப்படுகிறது. ஒன்று பயன்பாட்டு மென்பொருள், இரண்டாவது அமைப்பு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள், அமைப்பு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு தேவையான நிரல்களின் தொகுப்பு. எடுத்துக்காட்டாக எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பெயிண்ட், விஎல்சி பிளேயரில் நம்ம பிரபலமான பாட்டு ட்ராமாலாம் பார்க்குறது, ஒலி காட்சிகளை காண்பது. எம்எஸ் வேர்டு அப்படிங்கிறது என்னது, அதில் என்ன செய்கிறோம், எதையாவது ஆவணங்களை தயாரிக்கிறோம். எம்எஸ் பெயிண்டில் படங்களை வரைகிறோம். விஎல்சி பிளேயரில் ஒளிக்காட்சிகளை காண்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பதற்கு உதவுகிறதுக்கு பேர் தான் பயன்பாட்டு மென்பொருள். எம்எஸ் ஆஃபீஸில் உள்ள அத்தனை பயன்பாடுகளும் எல்லாத்துக்கும் பேர் பயன்பாட்டு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள். அடுத்தது நெக்ஸ்ட் பாரு, அமைப்பு மென்பொருள். அமைப்பு மென்பொருள்னால் என்ன? அமைப்பு மென்பொருள்னால் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், இது என்னது சொன்னால் வன்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருளை இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி நிரல். அதாவது நல்லா கவனிச்சுக்கோ, அமைப்பு மென்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ தான் பார்த்தோம் பயன்பாட்டு மென்பொருள்னு ஒன்று. என்னதெல்லாம், எம்எஸ் ஆஃபீஸுங்கிற அந்த இதில் உள்ள அத்தனை பயன்பாடுகளையும் சரிவர இயக்குவதற்கு, ஒரு பெயிண்ட்டுங்கிற அந்த பயன்பாட்டை இயக்குவதற்கு உரிய ஒரு நிரல், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்குது, அமைப்பு மென்பொருள். அப்போ பெயிண்ட், நம்ம வரைந்த படம், ஒரு படம் வரைகிறோம், ஒரு படம் பூப்படம் வரைகிறோன்னா அது பயன்பாட்டு மென்பொருளை சார்ந்தது. இந்த பூப்படம் வரைவதற்கு உனக்கு வழி செய்யும் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு பேர் தான் அமைப்பு மென்பொருள். ஓகேயா? சரி, அடுத்தது இயக்க அமைப்பு என்றால் என்ன? இயக்க அமைப்பு என்றால் என்ன? கணிப்பொறிக்கும் பயனருக்கும் இடைமுகமாக செயல்படும் ஒரு அமைப்பு. இது என்ன வேலைலாம் செய்யுது? உள்ளீடு, வெளியீடு மற்றும் கணிப்பொறி வெளிப்புற சாதனங்களாகிய வட்டு இயக்கி, அச்சுப்பொறி மற்றும் பிற மின்னணு சாதனங்களை கட்டுப்படுத்துகிறது. கோப்பு மேலாண்மை, நினைவக மேலாண்மை, செயலாக்க மேலாண்மை எல்லாவற்றையும், கணிப்பொறியினுடைய சகலத்தையும், கோப்பு, நினைவகம், செயலாக்கம் மற்றும் அனைத்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட், எவ்ரிதிங் இஸ் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது இயக்க அமைப்புக்கு கீழே தான். இந்த இயக்க அமைப்பு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. திறம்பட கணிப்பொறியை இயக்கவே முடியாது. இயக்க அமைப்பு இல்லை அப்படின்னா நம்ம கணிப்பொறி சும்மா ஒரு டப்பா தான். கணிப்பொறி இயங்க துவங்கும் போது இந்த இயக்க அமைப்பு தானாகவே நினைவகத்திற்கு ஏற்றப்படுகிறது. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் பாரு, என்ன அப்படின்னா இந்த இயக்க அமைப்பு, இந்த படத்தை பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிருப்பேன். இயக்க அமைப்பு எல்லாவற்றையும் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுது. வேறு வன்வெட்டு, பயன்பாடு, அச்சுப்பொறி, விசைப்பலகை, கணிப்பொறியினுடைய சகல ஐட்டம்ஸையும்,
அதாவது என்னென்ன கணிப்பொறியோடு சார்ந்த சாதனங்கள் உண்டோ அனைத்தையும் கட்டுப்படுத்துவது இந்த இயக்க அமைப்பு தான். இதில் என்னென்ன இயக்க அமைப்பில் என்னெல்லாம் இயக்க அமைப்புகள் இருக்குன்னா, விண்டோஸ், யுனிக்ஸ், லினக்ஸ் போன்றவை தனிநபர் கணிப்பொறிகள் மற்றும் மடிக்கணினிகள் பயன்படுத்தப்படும் பிரபலமான இயக்க அமைப்பு. கைபேசி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறோமா, ஐஓஎஸ் இயக்க அமைப்பு இதற்காக பயன்படுகிறது. அடுத்தது இந்த படத்தை பாரு, இதில் என்ன கொடுத்துருக்குதுன்னு பாரு, இயக்க அமைப்பு மற்றும் பயனர் ஊடாடுதல் அப்படின்னா என்ன? இது நான் இப்போ தான் உனக்கு சொல்லி தந்தேன். இயக்க அமைப்பு என்பது பயனருக்கும் கணிப்பொறிக்கும் இடையே ஒரு பாலமாக அமைவது. பயனருக்கும் கணிப்பொறிக்கும் இடையே ஒரு பாலமாக அமைவது இயக்க அமைப்பு. பயனர் தன்னுடைய தேவையை கணிப்பொறிக்கு கொடுக்குறாங்க. கணிப்பொறிக்கு எதன் மூலமாக அது ஏற்றுக்கொள்கிறது? அமைப்பு மென்பொருள். இந்த அமைப்பு மென்பொருளுங்கிற அந்த ஒரு அமைப்பு மென்பொருளுக்கு கீழே தான் எது வருது? இயக்க அமைப்பு. இயக்க அமைப்பு அமைப்பு மென்பொருளை சார்ந்தது, ஞாபகம் வச்சுக்கிடணும். இயக்க அமைப்பு ஒரு அமைப்பு மென்பொருளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பயனர் ஒரு நிரலை கணிப்பொறிக்கு கொடுப்பதற்கு யார் தான் உதவி செய்கிறா? இயக்க அமைப்பு தான். அப்போ பயன்பாட்டு மென்பொருளும் வன்பொருளும் சேர்ந்து செயல்பட, பயன்பாட்டு மென்பொருளும் வன்பொருளும் இணைந்து செயல்படுவதற்கு உதவுவது எது தான்? அமைப்பு மென்பொருள் தான். அமைப்பு மென்பொருள்னால இன்டைரக்டாக எதை தான் சொல்கிறோம்? இயக்க அமைப்பை தான் கூறுகிறோம். ஞாபகம் இருக்குமா? சரி, இயக்க அமைப்பினுடைய சில முக்கிய பயன்பாடுகள். கணிப்பொறியை பயன்படுத்தி பயனர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை உறுதிப்படுத்துகிறோம். அடுத்து எளிதாக ஊடாடுகிறோம். கணிப்பொறியில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்ட உடனே கணிப்பொறி தானாகவே செயல்பாட்டை தொடங்க இந்த இயக்க அமைப்பு பயன்படுகிறது. உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்களை கட்டுப்படுத்துகிறது. முதன்மை நினைவகத்தின் கட்டுப்பாட்டை நிர்வகிக்கிறது. பயனருடைய நிரல்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. அடுத்து பார்க்க போகிறது இயக்க அமைப்பினுடைய வகைகள். இயக்க அமைப்பு 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு, இரண்டாவது பல பயனர் இயக்க அமைப்பு. ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு ஒருவர் மட்டுமே ஒரு பணியை செய்யும் அந்த நிலை. அந்த நிலைக்கு பேர் தான் என்னது? ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு. இந்த ஒற்றை பயனருக்கு அந்த நாட்களில் உள்ள 1985 ஆண்டுக்கு முன்னால் உள்ள MS-DOS மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ற ஒரு இயக்க அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரு நபர் மட்டுமே ஒரு பணியை செய்ய முடியும். ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு பணியை செய்ய அனுமதிக்கும் நிலை ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு. இந்த இயக்க அமைப்புக்கு MS-DOS. இப்போ இன்றைக்கி பல பயனர் ஒரு பணியை பல பயனர் செய்யும் செய்யும் காரியம் ஒரு பயன்பாடு. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனர்கள் ஒரே மாதிரியான தரவுகளையும் பயன்பாடுகளையும் கணிப்பொறியில் பயன்படுத்த அனுமதிக்கும் இயக்க அமைப்பு பல பயனர் இயக்க அமைப்பு. இதற்கான எடுத்துக்காட்டு விண்டோஸ், லினக்ஸ், யுனிக்ஸ் போன்றவை. ஓகேயா? சரி, அடுத்த முக்கியமாக இயக்க அமைப்பினுடைய சிறப்பு இயல்புகள், முக்கியமான கருத்துக்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இயக்க அமைப்பினுடைய முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பயனர் இடைமுகம், கோப்பு மேலாண்மை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னால் என்னது? நினைவக மேலாண்மை, பிழை பொறுப்பு. அடுத்தது செயல் மேலாண்மை, பாதுகாப்பு மேலாண்மை. இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பியல்புகள் என்னெல்லாம் அப்படின்னா, பயனர் இடைமுகம், கோப்பு மேலாண்மை, நினைவக மேலாண்மை, பிழை பொறுப்பு, செயல் மேலாண்மை, பாதுகாப்பு மேலாண்மை. முதலாவது எதை பார்க்க போகிறோன்னா, பயனர் இடைமுகம். இந்த பயனர் இடைமுகம்னா என்ன அப்படின்னா, இப்போது நானும் நீயும் பேசிகிட்டு இருக்கிறோம், நான் உனக்கு கற்றுத்தருகிறேன்னா நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு சரியான ஒரு ஊடாடுதல் இருந்தால் மட்டும்தான் நீயும் படிக்க முடியும், நானும் கற்றுத்தருவதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது பயனர் இடைமுகம். இப்போ நான் நடத்துவது ஒரே ஒன்-வே டிராஃபிக்காக இருந்தேன்னா உன்னால் புரிஞ்சுக்கிட முடியாது. நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறது உனக்கு புரியணும். அப்போ பயனர் இடைமுகம், நீ தான் பயனர். உனக்கு எந்த அளவுக்கு புரியணும்னு சொல்லி நான் விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய கருத்துக்களை உனக்கு கொடுக்கணும். இதை தான் இந்த இயக்க அமைப்பு, இப்போ உள்ள இயக்க அமைப்புகளில் முக்கியமான கான்செப்ட். எவ்வாறு பயனர், அதாவது அந்த இயக்க அமைப்பை எளிதாக புரிந்து கொண்டு
ஈஸியாக கணிப்பொறியோடு செயல்பட முடியுமோ அந்த செயல்படுவதற்கு நம்ம இயக்குவது. முந்திக்காலம் எம்எஸ் டாஸ் சொன்னேன், அது வந்து பயனர் இடைமுகம் ரொம்ப கிடையாது, அதாவது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நம்ம வந்து பயன்படுத்துவதற்கு. ஆனால் இப்போ பாரு, ஒரு 1 இயர் ஒரு வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகள் ஆண்ட்ராய்டு மொபைலில் படம் பார்த்து என்னென்ன செய்யணும்னு செய்துடுறாங்க. காரணம் என்ன? அதில் இருக்கிற படங்கள், மெனு, அந்த சுட்டுகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த படத்தை பார்த்து இது இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது, வெட்டுவதற்கு சிசர்ஸ் இருந்ததை பார்த்தோன்னா இது வெட்டுதல், சேமிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு அழிப்பான் இருக்குது, எரேசர், இப்படிலாம் படத்தை பார்த்தே வேலையை செய்துடுறாங்க. யாரும் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அப்போ பயனர் இடைமுகம் கருத்துள்ளதாக பயனுள்ளதாக இருந்தால் ஈஸியாக வேலையை செய்திடலாம். அப்படி தானே? இயக்க அமைப்பில் குறிப்பிடத்தக்க சிறப்பியல்புகளில் இதுதான் முக்கியமானது. வரைகலை, இதுக்கு பேர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். வரைகலை பயனர் இடைமுகம், வரைகலை பயனர். இன்றைக்கி காலகட்டத்தில் விண்டோஸ் ரொம்ப அழகாக சர்வ் பண்ணுது. விண்டோஸ் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னுட்டு. இப்போ லினக்ஸ் கூட இந்த பயனர் இடைமுக வசதியுடன் வெளிவந்துள்ளது. அடுத்தது நினைவக மேலாண்மை. நினைவக மேலாண்மை இந்த பயனர் இடைமுகத்தை இப்போ இன்னும் உன்னுடைய புக்கு எடுத்துக்கிட்டேன்னா 46வது பக்கத்தில் இருக்குது. பயனர் இடைமுகத்தை நீ முழுவதுமாக நல்லா பார்த்தேன்னு சொன்னேன்னா அதில் தெரியும் பயனர் இடைமுகம் என்னெல்லாம் வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னா, நம்ம இதை இன்னையோட முடிச்சிட முடியாது, நீண்டகால அனுபவத்துக்கு வழிவகுக்கிறது. இந்த பயனரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது, நம்முடைய விலைமதிப்பற்ற நேரத்தை சேமிக்கிறது. காரணம், பார்த்தோன்னே நம்ம கடகடன்னு இதை எப்படி மவுஸை அப்படி மூவ் பண்ணி இதை இந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னு நிறையா அந்த பணிக்குறிகளை பார்த்து கண்டுபிடிச்சிடுறோம், நம்ம யோசிக்க வேண்டாம். அடுத்தது பயனர் வந்து நம்ம செய்கிற பிழைகளை பொறுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, பிழைகளை தவிர்க்கிறது, குறைக்கிறது. நம்ம தப்பு பண்ணால் கூட ஏதாவது தவறாக ஒரு ப்ரோக்ராமை தவறாக டைப் பண்ணுறோம், தவறாக பண்ணுறோன்னா இல்லை அப்படின்னு ஒரு பெல் சவுண்டு வர்றதோ, இல்லை இந்த பக்கம் போங்கன்னு மெனு, அதாவது அதில் ஏதாவது வார்த்தைகள் மெசேஜஸ் வந்து நீங்கள் செய்வது தவறு, இந்த பக்கம் போங்க, இப்படிலாம் நமக்கு சொல்கிறது இந்த பயனர் இடைமுகத்தின் சிறப்புத்தன்மை. அடுத்து நினைவக மேலாண்மை. நினைவக மேலாண்மைனா என்ன அப்படின்னா, கணிப்பொறியின் முதன்மை நினைவகத்தை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் கணிப்பொறியின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இது பயன்படுகிறது. எந்தெந்த நிரலுக்கு எந்தெந்த நினைவகத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பதற்கு இந்த நினைவக மேலாண்மை பயன்படுகிறது. அதாவது எல்லா நேரங்களிலும் இயங்கும் ஒவ்வொரு பயன்பாட்டு நிரல்களும் தேவையான நினைவகம் ஒதுக்கீடு செய்வதை இந்த நினைவக மேலாண்மை உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது நெக்ஸ்ட் பாரு, நினைவகத்தின் இந்த நினைவக மேலாண்மையை குறித்து பார்த்தோன்னா, இந்த நினைவக மேலாண்மையோடு தொடர்புடைய செயல்கள் என்னெல்லான்னு பார்த்தோன்னா, நினைவகத்தின் எந்த பகுதியை தற்போது யார் பயன்படுத்துகிறார்கள் என்று தொடர்ந்து கண்காணிக்கிறது, நினைவகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நகரும் செயல்முறைகள் மற்றும் தரவுகளை தீர்மானிக்கிறது, முதன்மை நினைவகத்தில் நிரல்களுக்கு தேவையான நினைவக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்கிறது மற்றும் நீக்க வேண்டியதை நீக்குகிறது. ஓகேயா? அப்போ 2 காரியம் முக்கியமானதை இப்போ பார்த்துருக்குறோம். இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பியல்புகளில் பயனர் இடைமுகம், நினைவக மேலாண்மை. அடுத்த முக்கியமான காரியம் செயல் மேலாண்மை. செயல் மேலாண்மை இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்னன்னு பாரு, செயல் ப்ராசஸர், சிபியு தானே சொல்கிறோம், ப்ராசஸர் அதாவது நமக்கு சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அந்த மைய செயலகம். இந்த மைய செயலகம் யாருக்கு எந்த பணியை அமர்த்துகிறது, யாரை தனக்கு ஏற்றுக்கொள்ளுகிறது, இப்படியெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த செயல் மேலாண்மை. இந்த செயல் மேலாண்மைனா என்ன? உருவாக்குதல், ஒரு செயல்முறையை உருவாக்குதல், நீக்குதல் மற்றும் அவை ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு ஒத்திசைவாக செயல்பட இது வழிவகுக்கிறது. செயல்னா என்னது? ஒரு கணிப்பொறி செயலாக்க பணியின் ஒரு அலகு, அதுக்கு பேரே செயல்தான். செயல்முறைனா என்ன? தனிப்பட்ட பயனரால் இயக்கப்படும் சொற்செயலி நிரலானது செயல்முறை எனப்படுகிறது. ஒரு வெளியீட்டை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வெளியீட்டை திரையில் காண்பிப்பது ஒரு செயல், ஒரு அச்சுப்பொறிக்கு ஒரு தகவலை அனுப்புவது ஒரு செயல். அப்போ இந்த செயல்பாடுகள் கணிப்பொறி செயலாக்க பணிகள், இதுக்கு செயல்முறை. இந்த செயல்முறையை செயல்படுத்துவதற்கு ஒரு 4 விதமான நெறிமுறைகள் கையாளப்படுகிறது. இந்த செயல்பாடுகளை செயல்படுத்த
ஒருவேளை அச்சுப்பொறிக்கு 4 இது வந்து பல பயனர் இயக்க அமைப்பை குறித்து இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். பல பயனர் அப்போ 4 நிரல் மைய செயலகத்தை அணுகுகிறது. P1 P2 P3 P4ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 4 நிரல் அணுகிறப்போ யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிப்பது மைய செயலகம் தான். இந்த மைய செயலகத்தை தீர்மானிக்கிறதுக்கு 4 செயல்முறை அதாவது நெறிமுறைகள் காணப்படுகிறது. ஒன்று முதலில் வந்தது முதலில் செல்லும் FIFO, இரண்டாவது சிறியது முதலில் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, மூணாவது வட்ட வரிசை, நாலாவது முன்னுரிமைக்கு ஏற்ப. பாரு, முதலாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் FIFO. யார் முதல்ல வர, ஒரு வேலையை போகிறோம், எங்கேயோ போகிறோம், நமக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போனால் யாருக்கு முதல்ல கொடுப்பாங்க? வரிசையில் யார் முன்னால் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அதான் FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். டீச்சர்கிட்ட இப்போ நோட்டு திருத்த வர ஃபஸ்ட்டு நிற்கிற பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட்டு திருத்தி அனுப்புவாங்க. அதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு. அப்போது ABCன்னு 3 ப்ரோக்ராம் உள்ளே வருதுன்னா ABC இந்த ஆர்டரில் வந்தால் A முதல்ல வந்துட்டு வெளியே போயிடும், அப்படி செய்துட்டு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை C தான் முதல்ல வந்திருக்குன்னா C தான் முதல்ல வந்து மைய செயலகம் பணி செய்வதற்காக ஏற்றுக்கொள்ளும். இதான் எது முதலில் வருகிறதோ அது. அதுக்கடுத்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு SJF அப்படின்னா என்னது? சிறியது முதலில் 2 பணியை எடுத்துக்கிடுவோமே. AB இப்போ A பணியின் அளவு 6 கிலோபைட், B பணியின் அளவு 9 கிலோபைட். A பணி குறைவான அளவை கொண்டது, B பணி அதிகமான அளவை கொண்டது. உடனே மைய செயலகம் பார்க்கும். அப்போ நம்ம எதை செய்து முதல்ல முடிச்சிருவோம்? ஏயினுடைய பணியை செய்து முடித்து அனுப்பிவிட்டு முழு நேரத்தையும் யாருக்கு கொடுக்கணும்? Bக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. இது சிறியது முதலில். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரவுண்ட் ராபின், வட்ட வரிசை. இந்த வட்ட வரிசை வந்து இது ஒரு முக்கியமான காரியம். வட்ட வரிசை முறை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம நிறைய நேரங்களில் எப்படி பார்த்துட்டே இருப்போம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம ஒரு 10 பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. 10 பொருள் வாங்கினவர் முதல்ல போயிருந்தா கூட இந்த ஒரு பொருள் வாங்க வந்தவருக்கு பில் போட்டு அனுப்புவாங்க. அதான் சிறியது முதலில். அப்போ இவங்க இந்த 10 பொருள் வாங்க வந்தவங்க யோசிப்பாங்க. என்ன யோசிக்கலாம்? நான் முதலே வந்துட்டேனே, ஏன் என்ன இப்படி காக்க வச்சுருக்காங்க? அப்போ அந்த எண்ணங்களெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறதுக்காக இன்னொரு ஒரு நெறிமுறை கொண்டு வராங்க. என்னென்னா வட்ட வரிசை திட்டமிடல். இந்த வட்ட வரிசை திட்டமிடல் என்னென்னா டைம் ஷேரிங், நேர பகிர்வு அமைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு டைம் ஷேரிங். எப்படின்னா ABC 3 பணிகள் இமேஜின் பண்ணிக்கோ. ABC இந்த ABCயில் ABCக்கு வந்து எப்படி அனுப்புவாங்க? இந்த மைய செயலகம் அதாவது CPU வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவில் ஒவ்வொரு பணியை செய்யும். அப்போ ஒருவேளை ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 5 செகண்ட் ஏக்கு அலாக்கேட் பண்ணும், அடுத்த 5 செகண்ட் பிக்கு, அடுத்த சிக்கு, எப்படி வட்டம். அதாவது அந்த ப்ரோக்ராம் இப்போ ஏனுடைய பணியின் அளவு 15 கிலோபைட், பியினுடைய பணியின் அளவு 10 கிலோபைட், சியினுடையது 5. இந்த மைய செயலக பணி செய்யும் அளவு எப்படின்னா 5ன்னு சொன்னால் ஏக்கு 5 வேலையை செய்துட்டு மீதி 15 ஏக்கு கிலோபைட் இருக்குது, மீதி 10க்கு அதுக்கு ஆக்க வச்சிரும். அதுக்கப்புறம் பி வேலையை செய்யும், பிறகு சி வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஏக்கு வரும், திரும்ப ஏல இன்னொரு 5 வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரும். அப்போ வட்ட வரிசை எல்லாருக்கும் காலத்தையும் நேரத்தையும் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி கொடுக்குது. இந்த நேர பகிர்வை நாம் ஃபீல் பண்ணவே முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்மளுடைய பணி மட்டும்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக வேலையை எல்லாருக்கும் 3 வேலைகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பது. கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முன்னுரிமைக்கு ஏற்ப பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி, யாருக்கு முதலில் ஏபி வராங்க, பியினுடைய பணி தான் இப்போ ப்ரையாரிட்டி கூட இருக்குது. ப்ரையாரிட்டி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கிறோம், அங்கே 2 பேர் உட்காந்துருக்குறாங்க, ஒருத்தர் காய்ச்சல், ஒருத்தர் பல்லு வெளின்னு உட்காந்துருக்காரு, ஒருத்தர் திடீர்னு ஒரு அவசர கேஸ் ஒன்று வருதுன்னா டாக்டர் யாருக்கு தான் போவாங்க? இந்த அவசரமாக வர்றவங்களுக்கு தான். அதான் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. அப்போ இந்த பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி பேஸ்டில் வேலை செய்கிறது இந்த முன்னுரிமைக்கு ஏற்ப. ஓகேயா? இது வந்து 4 விதமான செயல் மேலாண்மையினுடைய நெறிமுறைகள். ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு மேலாண்மை. இது
நம்ம என்ன வேலை செய்தாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு நம்ம செய்கிற பணி, நம்மளுடைய தரவுகள் எல்லாம் காக்கப்பட வேண்டும். காக்கப்படுவதற்கு 3 நிலைகளில் நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம். ஒன்று கோப்பு நிலை, அமைப்பு நிலை, வலைநிலை. கோப்பு எதுக்காக பாதுகாக்கிறோம்? மின்னணு தரவு திருடர்களிடத்துலேருந்து நம்முடைய தரவுகளை ஹேக்கர்ஸ் திருடிடக்கூடாது, களவாடிடக்கூடாதுங்கிறதுக்காக. கோப்பு நிலை யார் யார் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு. அமைப்பு நிலை பாஸ்வேர்டு போடுறோம். இப்போ உன்னுடைய மொபைலில் நீ பேட்டர்ன் ஜெனரேட் பண்ணுற, சிலர் நம்ம பயோமெட்ரிக் வைக்கிறோம், இதெல்லாம் கோப்பு நிலை. அடுத்த வலைநிலை. இந்த வலைநிலையை எடுத்துக்கிட்டோம்னா வலை பாதுகாப்பு கொஞ்சம் சிக்கலானது தான். ஏன்னா எல்லாருக்கும் திறந்த இடத்துல தான் இருக்குது. எந்த மூலையிலிருந்து எந்த கணிப்பொறியும் நம்ம அணுகலாம். ஆனால் உரிய பாதுகாப்பு அதற்கும் அளிக்கப்பட வேண்டும். பிழை பொருத்தல் உனக்கு சொல்லியிருக்கிறேன். கணிப்பொறி ஒரு நல்ல பிழை பொருத்தல் இயக்க அமைப்பானது பிழை பொறுக்கும் தன்மையோடு காணப்பட்டால் மட்டுமே எந்த தவறு நேரும்போது இயக்க அமைப்பு செயலிழந்துடக்கூடாது, அப்படியே ஹேங் ஆகிடக்கூடாது. அதை பொறுத்து கொள்ளுகிற தன்மையில் இந்த இயக்க அமைப்பு காணப்பட வேண்டும். அதுக்கடுத்து கோப்பு மேலாண்மை. கோப்பு மேலாண்மைனா என்ன? தரவுகளை சேமிக்கும் தொழில்நுட்பங்களை கையாளும் ஒரு முக்கிய செயல்பாடு. இதில் 2 முக்கியமான காரியங்களை பார்க்கணும். ஒன்று FAT கோப்பு மேலாண்மையில் ஃபைல் அலாகேஷன் டேபிள். அதான் ஃபைல் அலாகேஷன் டேபிள்னால் என்னது? கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை. இந்த கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை என்ன செய்யுது? கணிப்பொறியில் கோப்புகள், கோப்புரைகள், அடைவு அமைப்பு இவைகளையெல்லாம் கையாளுவதற்கு இது பயன்படுகிறது. எந்த கோப்பு, அதனுடைய பெயர் என்ன, அது அதனுடைய அளவு என்ன, அதனுடைய முகவரி என்ன, இது எல்லாவற்றையும் சரியாய் செய்வதற்கு இந்த கோப்பு அதாவது ஒதுக்கீடு அட்டவணை உதவுகிறது. அடுத்து கோப்பு மேலாளர், ஃபைல் மேனேஜர், கோப்புகளை உருவாக்க, திருத்த, நகலெடுக்க, கோப்புகளுக்கு நினைவகத்தை ஒதுக்க இது உதவுவதற்கு இது பெரிதும் பயன்படுகிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் NTFS, EXT12 இப்படிப்பட்டதான கோப்பு மேலாண்மை நுட்பங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தது ஒன்று பார்க்க போகிறோம், பல செயலாக்க இயக்க அமைப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துட்டுங்க வரோம். பல செயலாக்க நேர பகிர்வு இயக்க அமைப்பு. அதுக்கடுத்து பல செயலாக்க பார்க்கலாம். நேர பகிர்வு இயக்க அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேர பகிர்வு இது இயக்க அமைப்பு அம்சங்களின் ஒன்று. ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்வது. ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கீடு செய்வது. நேரத்தை பிரித்து செயல்படுவதால் நேர பகிர்வு. நேரத்தை டைம் ஷேரிங். இதுதான் நான் உனக்கு வட்டவரிசை திட்டமிடல் சொல்லி தந்தேன்ல, ரவுண்ட் ராபின் வட்டவரிசை திட்டமிடல். அந்த வட்டவரிசை திட்டமிடல் கான்செப்ட் இந்த நேர பகிர்வு இயக்க அமைப்புக்கு பொருந்துவது. ஒரு முறை யாருக்கு எந்த நேரம் எப்படி அலாக்கேட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நேர பகிர்வு இயக்க அமைப்பு. அதுக்கடுத்து பல செயலாக்க இயக்க அமைப்பு. அதான் நிறைய இப்போ கணிப்பொறின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு ப்ராசஸர், ஒரு மைய செயலகம் இருந்து பணி செய்த காலங்கள் இப்போ எல்லாம் போயிடுச்சு. இப்போ நிறைய ப்ராசஸர், அநேக அதாவது ஒரு CPUக்குள்ளேயே ப்ராசஸர். இதுக்கு முந்தின சாப்டரில் படித்தோம் கேட்ச் மெமரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் மெமரி. அது என்ன செய்யுது? கணிப்பொறியினுடைய அதாவது மெயின் மெமரியினுடைய நினைவகத்தை மெயின் மெமரியையும் பயனருக்கு அந்த நினைவகத்துக்குள்ள வேகமாக செயல்படுவதற்கு அது ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கும். அந்த மீடியேட்டர் வேலை தான் அந்த ப்ராசஸர். பல செயலாக்கம் இயக்க அமைப்பு. அப்போ ஒரு வேலையை 4 பேர் செஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இந்த பல செயலாக்க இயக்க அமைப்பு காணப்படுகிறது. அதுக்கடுத்து பரவல் இயக்கம். 3 விதமான இயக்க அமைப்பு பார்த்துட்ருக்குறோம். ஒன்று பல செயலாக்க, நேர பகிர்வு, அதுக்கடுத்து பரவல் இயக்க அமைப்பு. பரவல் இயக்க அமைப்புனா அதே தான். அந்த பரவல் இயக்க அமைப்பு என்னது? ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். எப்படி? இணையம் மூலமாக, அதாவது இன்டர்நெட் உள்வலை மூலமாக எங்கேயோ இருக்கிற தகவல்களை இங்கு பரிமாறிக்கொள்ளுகிறோம். பரவல் இயக்க அமைப்பு. ஒரே இடத்தில் உள்ள ஒரு பயனர் வலையமைப்பின் மூலம் மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்துதல்.
பல கணினி வளங்களை வலையமைப்பில் எளிதாக இணைத்தல். அடுத்தது வாடிக்கையாளர்களுடன் உள்ள தொடர்புகளை மேம்படுத்துதல். புரவலர் ஹோஸ்ட் கணினியினுடைய பணிச்சுமையை குறைத்தல். ஓகேயா? முக்கிய இயக்க அமைப்புகள் நமக்கு 49வது பேஜில் இருக்குது. யுனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்டு போன்றவை ஒரு முக்கியமான இயக்க அமைப்புகள். அதுக்கு அடுத்தது இதில் ஒரு சார்ட் இருக்குது. இது பக்கம் 50 உனக்கு இருக்குது. மாணவர் செயல்பாடில் இருக்கிறத இங்கே பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், கவனி, விதவிதமான இயக்க அமைப்புகள் பார்த்தோம். யுனிக்ஸ், லினக்ஸ், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு மொபைல்களுக்குரியது. இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்குது பாரு. அதாவது லினக்ஸ் முதலாவது கட்டளை வரி இயக்க அமைப்பு, திறந்த மூலம், ஒவ்வொன்றுக்குரிய ஐகான்ஸ், பணிக்குறியீடுகள் பார்த்து வச்சுக்கோ. இது மேம்பாட்டு மற்றும் இலவச இயக்க அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது ஆப்பிள் தயாரிப்புகளுடன் இணைக்கப்படாத மொபைல். ஆப்பிளுக்கு அந்த ஆப்பிள் படம் போட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. iOS ஆப்பிள் அல்லாத மொபைல்களுக்கு பாரு, இணைக்கப்படாத மொபைல் ஃபோன் தொழில்நுட்பத்திற்கான பிரபலமான இயக்க அமைப்பு. அதுக்கு அடுத்தது மேக்கோஸ் என்ன பண்ணுது? ஆப்பிள் கம்ப்யூட்டர்களுடன் பயன்படுத்தியது மற்றும் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு யூனிக்ஸ் என்ன வேலை செய்தான்? பல்கலைக்கழகங்கள், நிறுவனங்கள், பெரிய நிறுவனம் இவற்றில் மிக பிரபலமாக இன்று காணப்படுகிறது. அடுத்தது முக்கியமானது விண்டோஸ். அந்த விண்டோஸ் 3வது இருக்கிற படம் தனிப்பட்ட கணினிகளுக்கான மிகவும் பிரபலமான GUI இயக்க அமைப்பு. அப்போ இந்த பாடம் நமக்கு ஈஸியாக நீ படிச்சிடலாம். இயக்க அமைப்பின் வகைகள், இயக்க அமைப்பு என்றால் என்ன, இயக்க அமைப்புக்கான முக்கியமான கருத்துக்கள், சில முக்கிய சிறப்பியல்புகள், மென்பொருளினுடைய வகைகள், இதெல்லாம் இந்த பாடத்தில் பார்த்துருக்குறோம். இந்த பாடத்தை நல்லா புக்கை எடுத்து வாசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேம்மா, ஹாவ் அ நைஸ் டைம். தேங்க்யூ. No ticket got. Going by SVPC.